ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து அந்த ஃபைலை மாற்றி வச்சுருந்துருப்பாங்க. அதனால் அந்த காங்கு தாத்தாவுக்கு வந்துட்டு லோன் எதுவுமே கிடைக்காம போயிருந்துருக்கும். அதனால் இவளோட டீம் லீடர் வந்து பயங்கரமாக வந்து அவளை திட்டி இருந்திருப்பாங்க. ஹீரோயினுமே ரொம்ப காண்டாகி திட்டி விட்டுருந்துருப்பா. இதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக அவங்க டேரக்டரை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நான் தான் இந்த மாதிரி ஃபைலெல்லாம் மாற்றி வச்சேன் அப்படி இப்படின்னு. அதனால் என்னாக போகுது, அவங்க லஞ்சம் கொடுத்து அசால்ட்டாக இந்த விஷயங்களை மேனேஜ் பண்ணிடுவாங்க. நீ ஏன் அங்கேருந்து இன்னும் கஷ்டப்படுற, நீ வந்துருன்ற மாதிரி சொல்லும்போது, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த டாக்குமெண்ட் எடுக்காமல் எப்படியா வருவேன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி நீ ஒரு கம்பெனியில் ஹீரோ கூட ஒர்க் பண்ணி இல்லை, ஏதோ சண்டையில் நீங்கள் பிரிஞ்சிட்டிங்கல்ல, நீ வேலையை விட்டு வந்ததுக்கப்புறமா அவன் அந்த கம்பெனி ஓனர்கிட்ட போயிட்டு கெஞ்சிருக்கான், அவளுக்கு வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க, வேலையை விட்டுலாம் தூக்காதீங்கன்னு. இதை கேட்ட ஹீரோயினுக்கு அவன் எனக்காக கெஞ்செல்லாம் செஞ்சுருக்கானா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா அந்த ரூம்மேட் பொண்ணு இருக்கால்ல, அவளை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு மூலையில் உட்காந்து பயங்கரமாக பார்த்திங்கன்னா கதறி அழுதுட்டுருக்கா. ஏன்னா கம்பெனியில் வந்து சொல்லியிருந்துருப்பாங்க, நீங்கள் யாரெல்லாம் கஸ்டமராக வந்து சேர்த்து விட்டீங்களோ அவங்க லாஸ் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னு. இவன் நிறைய பேர்த்த சேர்த்து விட்டுருப்பா. அவளை காசை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? ஸோ அதை நினச்சி தான் கதறி அழுதுட்டுருக்கா. அதே சமயம் ஜோயா பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனை வந்துட்டு மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன வேலை தான் பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கு நீ அந்த ஃபைலை மாற்றி வச்ச, அந்த கருப்பு பணத்தை பற்றி நீ எதுக்கு இது பண்ணிகிட்ருக்கன்னு. ஹீரோயின் எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்ற உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இவளுக்கா என்னடா இவ்வளோ மட்டமானவங்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கிட்டு ரூம்மேட் பொண்ணை தான் காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அவளோட டீம் லீடர்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்ருக்கா. சார், இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நான் சேர்த்து விட்ட கஸ்டமர்ஸ்க்கு நானே வந்துட்டு எப்படி என் சொந்த காசை போட்டு கொடுக்க முடியும், அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போகிறதுன்னு. கம்பெனிலாம் கை காசை போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்காதுமா. நீங்கள் வேலைக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே அக்ரிமெண்ட்டில் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகியிருந்துருக்கும், படித்து பார்த்து தானே சைன் பண்ணியிருந்துருப்பீங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கிட்ட ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரூமுக்கு வர, ரூமில் யாருமே இல்லை, அந்த குட்டி பொண்ணு மட்டும்தான் இருக்கா. என்னடா அது யாருமே காணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை பார்த்திங்கன்னா அழகாக தூங்கலாம் வச்சிட்ருக்கா. மிட் நைட்டில் தான் அந்த ரூம்மேட் பொண்ணு வரா. ஏண்டி இவ்வளோ லேட்டாக வர, நீ மட்டுமா இருக்க, உன் பொண்ணு இருக்கால அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுக்கப்புறம் நான் லேட்டாக வர மாட்டேன்னு அவங்க பொண்ணை பார்த்திங்கன்னா அவளோட ரூமுக்கு தூக்கிட்டு போகிறா. அந்த பொண்ணையே ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா எங்கேயோ கிளம்புறா. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, இப்போ தானே வந்தேன், அதுவும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எங்கே போகிறேன்ட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரூம் எடுத்து பியரில் விஷத்தை கலந்து குளிச்சுட்ருக்கா. ஸோ மறுநாள் காலையில் எல்லோரும் நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி உங்கள் ரூம்மேட் பொண்ணு ஒருத்தவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு. ஹீரோயின் இதை கேட்டோன்னே அடித்து பிடிச்சி ஓடிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு மட்டும் ஏன் இதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கும் அந்த காங்கு தாத்தாவுக்கும் பார்த்திங்கன்னா லெட்டர் எழுதி வச்சுருப்பாங்க போல். ஸோ ஹீரோயின்கிட்ட அந்த லெட்டரை ஒப்படைக்கிறாங்க. அதை ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் இவளுக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்துருப்பாங்கல்ல, அந்த கம்பெனியில் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஹெல்ப்பராக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா போல். ஒரு நாள் அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. அப்போ ஹீரோயின் தான் வந்து அங்கே காப்பாற்றி இருந்திருப்பாங்க. நீ வந்து இவ்வளோ வீக்காக இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே ரொம்ப போல்டாக சமாளிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவளை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்கல்ல, இவளோட திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கும். அப்போ இந்த பொண்ணு தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பா. ஹீரோயினை வந்து அவங்களுக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். இவங்க இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹாஸ்டலில் மீட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அப்போவே ஹீரோனை பார்த்தோன்னே அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும், இவங்க கூட தானே நம்ம ஒர்க் பண்ணோம். ஆனால் சின்ன பொண்ணு மாதிரி ஏன் இங்கே வந்திருக்காங்க, சரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு இவளுக்கு தெரிஞ்ச உண்மையை இது வரைக்குமே யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நான் வந்து ஒரு வேளை செத்து போயிட்டேன் அப்படின்னா என் பொண்ணை மட்டும் கைவிட்டுறாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு என் பொண்ணை பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் ஆகும், என் பொண்ணுக்குமே உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் உருகி எழுதி வச்சுருக்கா. இதெல்லாம் படிக்க ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர அழுகையாக வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஜோயாவும் அந்த ரோஸும் பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறதுக்காக வராங்க. அவள் இன்னும் சாகலை, பட் கோமா போயிட்டாலா என்னன்னு தெரில, கண்ணையே திறக்கல. ஸோ ரோஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது ஜோயா கடுப்பாகி கத்தி விட்றா, எல்லாம் உங்கள் அப்பனால தானே,
இங்கே வந்து சீனை போட்டுட்ருக்கேன்னு. என்னடி சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் முழிக்கும் போது, ஏன் உனக்கு தெரியாதா, அந்த காங்கு தாத்தாவுக்கு 2வது பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கால்ல, அவங்களோட பொண்ணு தான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த உண்மை தெரியும் போல். ஸோ பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோஸ் வந்து சொல்கிறா, என்னை எங்கள் அம்மா தான் காசுக்காக இங்கே வந்து வேலை செய்ய சொன்னாங்க அப்படி இப்படின்னு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த காங்கு தாத்தாக்கு ரூம்மேட் பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருப்பாங்கள்ல, அதை பார்த்திங்கன்னா அவர் படிச்சுட்ருக்காரு. எனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்குமே அநியாயம் நடக்கக்கூடாது, என்ன கைவிட்ட மாதிரி யாருமே கைவிடாதீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இவ ஒரு ஆளுன்னு இவ எனக்கு வேறு லெட்டர் எழுதி வச்சுருக்காளா அப்படின்ட்டு அந்த லெட்டரை கிழிச்சு போடுறாங்க. ஹீரோக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அதே சமயம் அந்த பிஏ லேடி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உன்னோட ரூம்மேட் பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணாலாமே, அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு லெட்ரு ஒன்று எழுதி வச்சுருந்தாலுமே, அந்த லெட்டரை கொடுன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. உங்கள் கம்பெனினால தான் அவள் வந்து சூசைட் அட்டன் பண்ணி அங்கே கிடக்கா, அவள் எப்படி இருக்கா, கண் முழிச்சிட்டாளா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அவள் எனக்கு எழுதின லெட்டரை நீ கேட்குற, நீலாம் மனுஷியா அப்படின்னு. என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு பிஏலேடி கேட்குதா. ஆமாம், அப்படி தான் பேசுவேன், இப்போ என்ன இந்த வேலையை விட்டு அமுச்சு விடுவேன், நானே போய்க்கிறேன், உன் கீழெல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனாக பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த முத்தின பீஸ் இருக்குல்ல அது வருது. என்ன நீ பிஏ லேடிக்கிட்ட ரொம்ப ஓவராக பேசுனியாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆல்ரெடி இவன் மேலே இவளுக்கு காண்டு வேறு இருக்குது. அந்த காண்டில் பார்த்தீங்கன்னா அவள் தூக்கிப்பட்டு மிதின்னு மிதிச்சிடுறா. அவனுக்கா என்ன நம்மளே அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு போகும்போது கிம்மு தான் பார்த்தீங்கன்னா அவனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிம்முக்கிட்ட வந்து ரிசைன் லெட்டரை கொடுத்துட்றா, இதுக்கப்புறம் நான் வேலைக்கெலாம் வரமாட்டேன். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா சார் வந்து ஒன் சைடாக நம்ம ஹீரோயினை லவ் வேறு பண்ணிகிட்ருக்காப்லையே, அவங்க யார், அவங்களுக்கு எத்தனை வயசாகுதுன்னு தெரியாமல். இங்கிட்ட நம்ம ஜோயா பார்த்திங்கன்னா அந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டோன்னே இந்த கம்பெனியில் இதுக்கு மேலே நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு அவள் பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. பின்னாடியே ரோஸ் வந்துட்டுருக்கா. ஏன்டே இப்படி போகிற, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ட்டு. அந்த டைமு ரோஸோட அம்மா பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேண்டாம், அப்பா வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க, வா போகலான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ ஜோயாவுக்கு வேறு வழியே இல்லை. அந்த ரூம்மேட்டோட குட்டி பொண்ணு ரூமில் தான் இருக்கா. அவளை பார்த்துக்கணுமே அப்படின்றதுக்காக ரிட்டன் ரூமுக்கே பார்த்திங்கன்னா வந்துடுறா. அதே சமயம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த ரூம்மேட் பொண்ணு கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. ஜோயா பார்த்திங்கன்னா நேராக அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் பார்க்குறா, எதுக்கடி அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு வந்த அப்படின்னு. ஆமாம், அவள் அம்மா எங்கன்னு கேட்டு அழுதுகிட்டே இருக்கா, ஸோ அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். இந்த நிலமையில ஏண்டி கூப்பிட்டு வந்த, எங்கள் பாரு அவங்க அம்மா வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டா அப்படி இப்படிலாம் சொல்ல, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, அதனால் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி தான் சொன்னேன். அந்த டைமை ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு எழுதின லெட்டரை காட்டும்போது அதை படித்த ஜோயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறா. அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி பொண்ணு வர குட்டி பொண்ணையும் ஹக் பண்ணி சோயா வந்து அழுதுட்டுருக்கா. இதுக்கப்புறம் காங்கு தாத்தா பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டரை வர சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லோன் தரமாட்டேன்னு சொல்லிடுச்சுல்ல, ஸோ இப்போதைக்கு இவங்கக்கிட்ட காசு இல்லை போல், அதாவது கம்பெனியை வந்து லீகலாக ரன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை போல். ஸோ இவங்கிட்ட இருந்து அமௌண்ட் கேட்கும்போது அவன் வந்து டிமாண்ட் வைக்கிறான், நீங்கள் கேட்கக்கூடிய காசை நான் வந்து தரேன், அதுக்கு பதிலாக இந்த பில்டிங்கை வந்துட்டு எனக்கு எழுதி கொடுங்க, நான் கொடுத்த காசை நீங்கள் ரிட்டன் கொடுத்துட்டிங்கன்னா நான் இந்த பில்டிங்கை கொடுத்துருவேன், அப்படி உங்களால் அந்த காசை கொடுக்க முடியலை அப்படின்னா இந்த பில்டிங் வந்து என்னோடதுன்னு. ஆனால் காங்கு தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்கை இந்த காசுக்காக கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால் சில ஷேர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவனோட பேருக்கு எழுதி வைக்கிறாங்க. இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ அமுச்சு விட்ட ஆள் தான் போல். 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த காங்கோட சொத்து பற்றி எல்லாத்தையுமே பிடிங்க அவனை நடு ரோட்டில் நிறுத்தணுண்டா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா காங் தாத்தா கூட சும்மா நல்லவ மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்கு. பின்னாடி இவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய குழியே வெட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவே இப்படி இறங்கி பண்ணுற அளவுக்கு இந்த காங்கு தாத்தா ஹீரோக்கு என்ன பண்ணாரு அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கப்புறமா அந்த காங்கு தாத்தா வந்துட்டு அந்த பிஎல்ஏடிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்மக்கிட்ட போதிய அளவு அமௌண்ட் இல்லை, ஸோ நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் வேலையை விட்டு தூக்கலாம், அப்போ தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிய வருது, எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ஃப்ராடு தனம் பண்ணியிருந்திருப்பாங்கள்ல 3 பேர், அவங்க கையில் தான் இப்போ வந்து வேலையை விட்டு தூக்குற பொறுப்பு இருக்குது. ஸோ ஒருத்தவங்களும் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையுமே ஹீரோவுமே பார்க்குறான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் அந்த லிஸ்ட்டை ஒட்டும் போது எல்லாருமே வந்து பார்க்குறாங்க.
ஃபஸ்ட்டு அந்த ஹீரோயினோட டீமில் பார்த்தீங்கன்னா அந்த டீம் லீடருக்கே இங்கே ஒர்க் பண்ண சுத்தமாக இஷ்டம் இல்லை போல். ஸோ அவரோட பேர் அப்புறம் கிம்மோட பேருமே அதில் இருக்குது. ஆனால் ஹீரோயினோட நேம் அதில் இல்லை. ஏன்னா கிம் வந்து ஹீரோயின் கொடுத்த அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து அக்செப்டே பண்ணியிருந்திருக்க மாட்டான். அதே மாதிரி அந்த முத்துன பீஸ் இருக்கான்ல, அவன் பார்த்திங்கன்னா எவன் வேணால் வேலையை விட்டு போங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு அவனோட டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர்த்த பார்த்திங்கன்னா வேலையை விட்டு தூக்கியிருக்கான். அந்த மொரட்டு பீஸ் இருக்கார்ல கண்ணாடி போட்டவர், அவருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்ய இஷ்டம் இல்லை போல். அவர் பேருமே அதில் எழுதியிருக்கு. இப்போ இந்த டீம் லீடர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகும்போது அந்த அம்மாஞ்சி பையன் இருக்கான்ல, அவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவரை போய் ஹக் பண்ணி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான், நீங்கள் இந்த மாதிரி என்னை விட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு நிம்மதியாக இருக்குது. இவ்வளோ நாள் மக்களோட காசை வந்து இவங்க ஃப்ராட்தனம் பண்ணாங்க, நம்மளும் உடந்தையாக இருந்தோம். இதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயங்களை பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஜோயா அப்புறம் நிறைய பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து வேலையை விட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினாக அந்த ரூம்மேட் பொண்ணு மட்டும்தான் அந்த ரூமில் இருக்காங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா, நம்ம 2 பேரும் ஹாலிலே இருந்துக்கலான்ற மாதிரி சொல்லும்போது அவள் திங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவள் நிறைய ட்ராயிங்ஸு ராக்கெட்லாம் செஞ்சு வச்சுருக்கா. அதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா காங்கோட பையன் ஹீரோயின் கிட்ட தரதா சொல்லியிருந்துருப்பாங்கல்ல, அந்த ஃபைலை தான் இவ வந்துட்டு குட்டி குட்டி ராக்கெட்டாக பண்ணி வச்சுருக்கா. இதை பார்த்த ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு. இது எப்படிமா உனக்கு கிடச்சிதுன்னு. எனக்கு அந்த ஹிப்பி ஸ்டிக்கர் ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் இந்த ஃபைலை நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன்னு. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே அவங்க டேரக்டர்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஃபைலை வந்து கொடுத்துட்டா. அவர் அடித்து பிடிச்சி இந்த கேஸை எடுத்துக்குங்கடா அப்படின்னு ஆஃபீஸில் போய் கொடுத்தா அவங்க ஒரே பேச்சில் இது நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், இந்த கேஸை எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ காசு கொடுத்து எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டாரு போல். இந்த விஷயத்த ரொம்ப சோகமாக வந்து ஹீரோன்கிட்ட சொல்லும்போது ஹீரோனுக்கு மனசே உடஞ்சிருது. என்னையா சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம், நீ இந்த ஃபைலை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்ட, ஆனால் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா மனசே ஆரமாட்டுது. இந்த கிழவனால் எத்தனை பேர் வந்து பாதிக்கிறாங்க, எத்தனை உயிர் வந்து போயிருக்க. முன்னாடி இவ கூட ஒர்க் பண்ண அந்த ஆள் செத்து போயிருப்பார், அதுக்கப்புறம் சொந்த பையனையே கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ ஃப்ராடுத்தனம் பண்ணி மக்களோட பணத்தை இவங்க ஆட்டையை போட்டு அந்த பணத்தை நீ தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ரூம்மேட் பொண்ணுக்கிட்ட சொன்னனால அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா. இவங்கள சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டு நேராக அந்த ரூம்மேட் பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வரா. அவளை இப்போ வந்து ஜோயா தான் பார்த்துட்ருக்கா போல். நீ எங்கே தான் போன அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது இவ பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறா. அதாவது அந்த ஹிப்பி ஸ்டிக்கர் போட்டது. அதை பார்த்தோன்னே ஜோயா வாங்க போகிறா, அது என்னோடது அப்படின்னு. எதோ உன்னோடதா, உங்ககிட்ட கொடுக்கவா அதை கொண்டு வந்தேன், இதுக்குள்ளே எவ்வளோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு. இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்டால், இந்த டாக்குமெண்ட்டில் தான் அந்த காங்கு தாத்தா மக்களோட பணத்தை ஆட்டையை போட்டு வச்சுருக்காரு. ஸோ எவ்வளோ பணம் தெரியுமா, கிட்டத்தட்ட 300 கோடி. இப்போ காங்கு தாத்தா கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் வேற ஒருத்தவங்கிட்ட வந்து 300 கோடி கடன் வாங்க போகிறாரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மக்களோட கருப்பு பணத்தை திருடி வச்சுருக்காருல 300 கோடி, அதை நான் திருட போகிறேன்ற மாதிரி சொல்கிறேன். இதை கேட்டால் ஜோயா பார்த்திங்கன்னா ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.